நான் படித்த கீதை தொடர்ச்சி 19. வணக்கம் மக்களே. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்வதாக இறுதியில் வரும் 2 ஸ்லோகங்கள் நம் இதயத்தில் இருத்தி நினைவில் எப்போதும் வைத்து கொள்ளத்தக்கவை. பகவான் பால் மனம் வைத்து பகவானிடம் பக்தி பூண்டு மனம் ஒன்றி பகவானையே பூஜியுங்கள். நீங்கள் சந்தேகமின்றி பகவானையே அடைந்து விடுவீர்கள். பூரணமாக சரணடையுங்கள். கடமைகள் யாவற்றையும் அவரிடமே ஒப்படையுங்கள். பகவானையே அடைக்கலமடையுங்கள். அவர் உங்கள் பாவங்கள் அனைத்தினின்றும் விடுவிப்பார். வருந்தாதீர்கள். இஃது அவரது உறுதிமொழியாகும். பகவானின் உபதேசத்தில் நாம் அறிய வேண்டியது ஒன்றுதான். என்னை அடைவதற்கு எத்தனையோ மார்க்கங்கள் இருக்கின்றன. ஏதேனும் ஒன்றை பின்பற்றி என்னுள் ஐக்கியமாக முயன்று செயல்படுங்கள். என் விருப்பம் எல்லாம் ஒன்றுதான். உங்கள் வாழ்வில் முடிவில் என்னை அடைந்து என்னுள் ஐக்கியமாக வேண்டும் என்பதே. கீதையில் உள்ள உபதேசங்களை கடைபிடித்து பிரம்ம ஞானத்தை அடைந்து நிறைவை அடையுங்கள். நீங்கள் மகான்களாகவும் முனிவர்களாகவும் மாட்சிமை அடைவீர்கள் என்று கூறுகிறார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். ஓகே மக்களே, தொடர்ச்சி 19ஓடு நான் படித்த கீதை எனும் இந்த தொடர் முடிவடைகிறது. மீண்டும் புதிய தொடரோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.